நம்ம ரட்சிக்கும் விசுவாசம் 14ஆம் அதிகாரத்தை பார்த்து முடிச்சிருக்கிறோம். கடந்த வாரம் அதை பார்த்தோம். இந்த வாரம் 15வது அதிகாரம் 41வது பக்கம், நம்ம புத்தகத்துல 41வது பக்கம். விசுவாச அறிக்கையில இந்த பகுதி எல்லாமே ரட்சிப்பு சார்ந்த காரியங்களை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் வசனங்களோட. இதுல இன்னைக்கு மனம் திரும்புதலும் ரட்சிப்புன்ற தலைப்பு கீழே ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம வாசிக்கிறோம். லட்சுமிகா வாசிக்கிறோம். மனம் திரும்புதலும் ரட்சிப்பும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் சிலர் தாங்கள் பிறந்த ஸ்தானத்தில் தொடர்ந்திருந்து எல்லா விதமான கேடான ஆசைகளையும் இச்சைகளையும் அனுபவித்து தங்கள் வாழ்வின் பிற்பகுதியையே மனம் திரும்புகிறார்கள். அப்பொழுது கடவுள் திட்ப உறுதியான அழைப்பின் மூலம் அவர்களுக்கு நித்திய ஜீவனை தரும் மனம் திரும்புதலை அளிக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பூமியில வாழ்ந்த காலத்துல எல்லாமே அனுபவிச்சு பாவம் எல்லாமே செஞ்சுட்டு அப்புறம் மனம் திரும்புவதுல வரும்போது அவரு திட்ப உறுதியா அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பு கொடுக்குறாரு சொல்லி சொல்றாரு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் முற்காலத்தில் பல்வேறு விதமான பாவங்களையும் பல்வேறு விதமான இன்னல்கள் சிக்கல்களையும் ஈடுபட்டு அழைத்து திரும்பி பிற்பகுதியில் மனம் திரும்பி கடவுளால் ரட்சிக்கப்பட்டவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் ஏன் அது பிற்பகுதியில மனம் திரும்புறாங்கன்னு சொல்லுது, முற்பகுதியிலேயே மனம் திரும்பல? அவர் ரட்சிக்கப்பட்டவருங்கிறது அவருக்கே தெரியல. கடவுள் ஆனா முன்னாடியே தேர்ந்தெடுத்திருக்காரு. ஆனா அவர் அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மனம் திரும்புவதிலும் அவருக்கு தேவ அறிவிப்போ கிடைக்கல. அப்ப அவருக்கு விசுவாசம் இருந்தும் தேவ அறிவிப்பு இல்லாட்டி தேவனால் அனுப்பப்பட்ட யாராவது பிரசங்கி போய் ஏதாவது சொல்லியிருக்க முடியா? அவர் எங்க மலையில இருக்கலாம், இங்க நகரத்துல கூட இருக்கலாம். ஆனா அவருக்கு பைபிளுடைய ஸ்டடி அவருக்கு கிடைக்கல. அதான் ஏன் கிடைக்கலன்னு கேட்குறேன். ஏன் ஆரம்பத்துல கிடைக்காம பிற்பகுதியில கிடைக்குது? இப்ப நீங்க கடவுளால முன் குறிக்கப்பட்டிருக்கீங்க. கடவுள் உங்களை அழைக்கணுன்றப்ப 6 வயசுல அழைக்கலாமே, இல்ல உங்களை ஒரு 12 வயசுல அழைக்கலாமே. பிற்பகுதியில் அப்படின்னு ஏன் அது சொல்லுது? லேட்டா தான் அது கரெக்டாகுது. முற்பகுதியில அவருக்கு பெருமையை தெரிஞ்சுக்கிறதுனா சிரமப்பட்டா கடவுளுடைய அருமை தெரியாது. அதனால பிற்பகுதியில அறிஞ்சுட்டானாக்கும் அவருடைய வித்தியாசம் தெரியும். கடவுளுடைய அருமையை ரைட். இப்போ அதில் முதல் விஷயம் என்ன, ஏன் பிற்பகுதின்னு சொல்லுதுன்னா, ஒருத்தர் பிறக்கும் பொழுதே கடவுளை அறிகிறவனா, பிறக்கும் பொழுதே கடவுளுக்கு பிரியமானவனா வாழ்றது இல்லைன்னு தெரிஞ்சுதான் பிற்பகுதின்னு சொல்லுது. எல்லா மனிதனும் இயல்பாகவே கேடான சிந்தை கொண்டவனாக பறக்கிறான். அப்போ நான் பாஸ்டர், என் பிள்ளை பிறந்ததுலேருந்தே கடவுள் பக்தியில் வளர்ந்துரும். தாயின் கருவிலிருந்து உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த பெந்தகோஸ்தேக்காரங்களாம் கோட் பண்ணுற வசனம் தான். அவர் காயின் எரேமியாட்ட சொல்றாரு, உனக்கு காயின் கருவிலிருந்து பிறந்து கொண்டேன். அப்படின்னா அவன் பிறந்ததுலேருந்து பாவம் செய்யாமல் வாழ்ந்துட்டான். அப்போ யோவான் சொல்லுது, அவன் ஆவியின் வல்லமையால் எலிசபெத்தின் மூலமாக உற்பவிக்கப்படுறார். ஆவியானவருடைய பல நிழலிடும். சின்ன வயதுலேருந்து அவர் நசரேயனா இருப்பார். அவர் திராட்சரசம் குடிக்க மாட்டார், முடிய சவரம் பண்ண மாட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுது? பிறக்கும்போதே தேவ பக்தியாக வாழ்ந்தான்னு அர்த்தம் கிடையாது. பிறக்கும்போது எல்லா குழந்தைகள் எல்லா மனிதர்கள் இருக்கக்கூடிய பாவ சுபாவத்தோட தான் அந்த குழந்தை பிறகுது. அது எவ்வளவு பக்தியுள்ள குடும்பத்தில் பிறந்தாலும் அதுக்குள்ள பாவமும் கலகமும் சீரழிவும் இருக்குது. தாவீதுடைய வீட்டில் தான் அப்சலோம் பிறகுறான். அப்சலோம் கடவுள் அறியாத ஒரு கேடானா ஆகுறான். ஆபிரகாமுடைய வீட்டில் தான் இஸ்மவேல் பிறகுறான். இஸ்மவேல் கடவுளுக்கு எதிராக மாறுறதை பார்க்குறோம். ஈசாக்குடைய வயிற்றுல பிறந்துதான் ஏசா வர்றான். ஆண்டவர் யாக்கோபு என்கிற எத்தனை தெரிந்து கொள்கிறார். அப்போ அதனாலதான் நம்ம பிறக்கும் பொழுது நல்ல காரியம் கெட்ட காரியம் எதையும் நம்ம தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் ரட்சிப்பை தீர்மானம் பண்றதுனால நம்முடைய ரட்சிப்பு என்பது முதலாவது நம்முடைய பாவ சுபாவத்தையும் நம்முடைய பிறப்பின் சீரழிவையும் உணர்ந்ததுக்கு அப்புறம் தான்
நம்ம யாரும் நம்மளை புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் கடவுள் அவர் யாருன்றதை காட்டுறார். அதான் கால்வின் சொன்னாரு, தன்னை அறிந்தவன் கடவுள் அறிய முடியும்னார். தன்னை அறியாதவன் கடவுள் அறிய முடியாது. உங்களை நீங்க யாருன்னு தெரிஞ்சாதான் கடவுள் யாருன்னு. அதுக்குதான் கடவுள் என்ன செய்யறாரு, உங்களை உலக தோற்றத்துக்கு முன்னாடி முன் குறிச்சாலும் உங்களை பிறக்கும் போது ரட்சிக்கிறது இல்லை, அந்த ரட்சிப்பை செயல்படுத்துவதற்கு ஒரு காலத்தை வைக்கிறார். அது 20 வயசா இருக்கலாம், 40 வயசா இருக்கலாம், 80 வயசா கூட இருக்கலாம். அந்த காலம் முழுவதும் நம்ம இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் போல வாழ்ந்து பிற்பகுதியில நம்ம மனம் திரும்பி ரட்சிக்கப்படுற நாள மட்டும்தான் ரட்சிப்பு முழுவதும் கடவுளை சார்ந்து நம்ம சொல்ல முடியும். இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நாளா பிறந்ததுல இருந்து பொய்யே சொல்லலாங்க, நான்லாம் மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாம நான் நேர்மையானவங்க, நான் கடவுளுக்கு கை சுத்தமா வாழ்ந்தேன், அதான் கடவுள் என்னை தெரிந்து கொண்டார். அதெல்லாம் எவனும் சொல்லக்கூடாதுன்றதுக்காண்டிதான் முற்பகுதி பிற்பகுதிங்கயா நம்முடைய வாழ்க்கையில கடவுள் இடைப்படுகிறத மையமா வச்சு சொல்லுங்க. என்னைக்கு கடவுள் உங்களை சந்திக்கிறாரு, என்னைக்கு கடவுள் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துறாரு, நீங்க எப்ப கடவுள்கிட்ட மனம் திரும்பி வர்றீங்க, அதுதான் முற்பகுதி பிற்பகுதி. அது வயசை சார்ந்ததில்லை, வயசை சார்ந்ததில்லை, ஆனா ஒரு அனுபவத்தை சார்ந்து இருக்கிறது. சரிங்களா? ஆரம்ப காலத்துல இருந்தே நாங்களாம் பிறக்கும் போதே அந்த பரம்பரை, நாங்களாம் பிறக்கும் போதே இப்படி பிறந்தோம் அப்படிலாம் ரட்சிப்புல யாரும் சொல்ல முடியாது. எங்க தாத்தா அந்த ஊழியக்காரு, எங்க அப்பா இந்த ஊழியக்காரு, நாங்க இவ்வளவு எழுப்புதலை சந்திச்சோம், அப்படிதான் நாங்க பிறந்தோம், நான் பிறக்கும் பொழுதே கடவுளால ரட்சிக்கப்பட்டு பிறந்தேன் அப்படின்னா யாரும் சொல்ல முடியாது. எல்லா மனிதனும் இயல்பா பாவத்தோட பிறக்கிறான்றதுக்காக தான் கடவுள் எவ்வளவு தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலையும் மனம் திரும்புதல கிருபையா. 2வது விஷயம் என்ன சொல்றதுன்னா, 2வது பேராகிராஃப் என்ன சொல்லுது, நன்மை செய்யறவங்க ஒருத்தரும் இல்ல, பூமியில பிறந்ததுல இருந்து ஒருத்தன் பிறந்தாலே அவன் பாவத்துலதான் பிறக்கும், அவன்கிட்ட நன்மைன்றதே கிடையாது. அவன் எல்லாமே இருக்கு, வஞ்சகம், பாவம், பொறாமை, எல்லா விதமான அழுக்கான சிந்தையும் அவன்கிட்ட இருக்கு, எவனுமே நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் எவ்வளவு பெரிய பாவத்தையும் செய்ய முடியும்னு சொல்றாரு. அதாவது என்ன சொல்லுது, மனிதர்களில் மிகச் சிறந்தவர்களும் அவர்களில் இருக்கும் சீரழிவின் வல்லமையாலும் வஞ்சகத்தாலும் சோதனைகளின் பலத்தாலும் கடவுள் வெறுக்கும் பெரும் பாவங்களையும் செய்யலாம். இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீத சொன்னார், அவன் தான் கடவுளுக்கு எதிராக உபச்சாரம் பண்றான். சாலமோனும் கடவுள் அவனுக்கு முன்னாடி ஞானத்தையும் கொடுக்கல, பின்னாடி ஞானத்தையும் கொடுக்கல, அவன் தான் விக்கிரக வழிபாடுக்குள்ள போறான். சீமோன், அதான் அந்த சீமோனே பிசாசு ஒன்ன சொலகுனால புடக்கிறதுக்கு என்கிட்ட அனுமதி கேட்டான், நீங்க எல்லாரும் என்னை விட்டு போயிருவீங்க, காட்டி கொடுப்பீங்கன்றப்ப என்ன இப்படி சொல்லிட்டீங்க, சாக ரெடியா இருக்கேன் உங்களுக்காண்டி, உயிரை கொடுப்பேன், நான் சோதனை வரும் பொழுது அந்த யாருன்னு எனக்கு தெரியாதுங்கன்ட்டான். இதுதான் உங்களுடைய என்னுடைய இருதயத்துல இருக்கிறது. உங்க அப்பா சொல்றாருல, நான் ரட்சிக்கப்பட்டேன், என்ற பாவமே இல்லை, அவர் தான் பரிசுத்தப்படுத்திட்டாரு, அவர் தான் பரிசுத்தப்படுத்திட்டாரு. அவர் பரிசுத்தப்படுத்தினா உனக்கே இவ்வளவு வஞ்சகம் இருக்குது, கோபம் இருக்குது, நீயே பிசாசினுடைய சுபாவத்தை கொண்டு இருக்கிற. அப்போ பாவத்தினுடைய வல்லமை, அதனுடைய வஞ்சகம், அதனுடைய சோதனைகள்லாம் நம்மளை தொடர்ந்து இருக்கதான் செய்யும். அதுல விசுவாசி வந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்படக்கூடிய காரியத்தை கடவுள் நமக்கு செய்யறாரு. மனம் திரும்புதல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், என்ற பாவமே இல்லாம நான் மாறிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. நான் பாவத்தோட சண்டை போட ரெடி ஆயிட்டேன்னு அர்த்தம். நான் பாவத்தோட போராட ரெடி ஆயிட்டேன். நான் இந்த உலகத்துக்கு எதிராக உலகத்துல நான் பாவம் செய்யும் பொழுது அதை சரி நான் சொல்லுவேன். பாவத்துக்கு வந்து நான் காரணம் சொல்லுவேன், இந்த சமுதாயம் காரணம், இவங்க காரணம், இவங்க காரணம், அடுத்தவங்க மேல குற்றச்சாட்டை வச்சுட்டு இருப்பேன். நான் பண்ற தப்பு. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் என்னையவே வெறுக்கிறவனா, என் மேல அந்த குற்றச்சாட்டை வைக்கிறவனா, பாவத்தை விரும்பி செய்யாதவனா, பாவத்தை நியாயப்படுத்தாதவனா, ஒத்துக்கிட்டு தாழ்மையோட மனம் திரும்பி என்ன சீர்படுத்துகிற வேலையை செய்வேன். ஆனா நான் சுத்தவான் கிடையாது, நான் தொடர்ந்து வளருகிறவனா இருக்கிறேன். கோபத்தை கட்டுப்படுத்துவேன், பொறாமை இருக்கும், பொறாமையை கட்டுப்படுத்துவேன், பொருளாசை இருக்கும், பொருளாசையை மேற்கொள்ளுவேன், இச்சை இருக்கும், இச்சையை மேற்கொள்ளுவேன். ஒரு எதிரி மாற்றி இன்னொரு எதிரி வந்துட்டே இருக்கேன் வாழ்க்கையில. ஆனா ஒவ்வொரு நான் ஜெயித்து மேற்கொண்டு போயிட்டே இருக்கணும். மனம் திரும்பி ரட்சிப்பு பெற கடவுள் கருணை கூர்ந்து கிருபையின் உடன்படிக்கை மூலமாக
வழிவகைகளை ஏற்படுத்துகிறார். ஆமா. அவர் கிருபை செஞ்சு நமக்கு அந்த பாவத்துல இருந்து விடுதலை பெற கொடுக்கறதும் அவர் தான். ரட்சிப்பே பெற்றாலும் பாவம் செஞ்சாலும் அந்த தேவ கிருபை இருந்து நமக்கு அந்த பலன் அவர் கொடுக்கணும். அந்த பாவத்துல இருந்து விடுதலை பெற நம்மளால முடியாது. அப்போ ஒரு பாவம் இருந்துச்சுன்னா நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு இந்த விடாப்பிடியான பாவம் இருக்கு, ஆண்டவரே என்கிட்ட இருந்து எடுத்து போடுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். கடவுள் அதுல இருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். சொல்லுங்க சிஸ்டர். ஆமா சிஸ்டர். செஞ்சிடறாங்க. மனம் திரும்பினாலும் விசுவாசியா இருந்தாலும் தப்பு செஞ்சிருவோம். ரட்சிப்புக்கு அதை சொல்லலப்பா, பாவத்துல விழுந்ததை சொல்லுது. அந்த விழுந்து போன பாவத்தில இருந்து மனம் திரும்பி ரட்சிப்பு பாரு செய்யற அத சொல்லலாம். ஆமா, ஆத்ம ரட்சிப்பை சொல்லல. இப்ப ஆண்டவர் என்ன சொல்லணும்னா, உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கன்னு சொல்றாரு. முடிவு பரியந்தம் நிலைத்திருங்கன்னு சொல்லி சொல்றாரு. உங்களுக்கு ஒரு தடவை ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பு தான். ஆனா அந்த ரட்சிப்பு உங்களுக்குள்ள இருக்கான்றதை நீங்க தினந்தோறும் யோசிச்சு பார்க்கணும். ஒரு விசுவாசி நான் ரட்சிக்கப்பட்டுட்டேங்க, நான் பரலோகம் போயிருக்கேன்னு சுகமா வாழ மாட்டான். நான் உண்மையாவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா, உண்மையாகவே ரட்சிப்பு இருக்குதான்னு தினந்தோறும் அவன் கேள்வி கேட்கிறான். அந்த மனம் திரும்புதலை சொல்றான். அதாவது மனம் திரும்புதல் ஒரு நாள் நிகழ்வு கிடையாது. அதான் நம்ம பார்க்கணும். நான் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சில் மெம்பர் ஆகிட்டேன், நான் மனம் திரும்பிட்டேன், அப்படி இல்லை. சாகுற வரைக்கும் மனம் திரும்பிக்கிட்டே இருக்கும், சீர்படுத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் சரி. 3வது பாராகிராஃப் அவங்கள்ட்ட கொடுங்க, வாசிங்க. பரிசுத்த ஆவியின் மூலம் தன்னில் உள்ள பாவத்தின் பலவிதமான கேடுகளையும் உணர்பவன் நற்செய்தியின் கிருபையாகிய ரட்சிக்கும் மனம் திரும்புதல் மூலம் அதை அடைகிறான். ரைட். இப்போ இந்த 3வது பாராகிராஃப் 4வது பாராகிராஃப் நம்ம என்ன கவனிக்கிறோம்? நம்மளுடைய சரீரம் இருக்கிற வரைக்கும் பாவத்துல தான் நம்ம இருப்போம். ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனிடத்துல போய் மன்றாடணும். ஒவ்வொரு பாவத்துக்காகவும் நம்மளை அறியாம அறிஞ்சு எல்லா பாவமும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்காக தினமும் நம்ம கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசி நம்மளுடைய பாவத்துல இருந்து விடுதலை கொடுக்குறாங்க. அந்த சிந்தனை நமக்கு எந்த நாளும் இருக்கணும். சாட்டா இருக்கக்கூடாது. கடவுள்கிட்ட ஜாக்கிரதையோட உண்மையோட ஜெபம் பண்ணும்போது நம்மளுடைய பாவம் விடுதலை பெறும். ஆனா நம்ம பாவத்துல தான் இருக்கோம். இந்த சரீரமும் ஆத்மாவும் இருக்கிற வரைக்கும் பாவம் மட்டுமே நம்மகிட்ட இருக்கும். அதை மேற்கொள்ள கிறிஸ்து நம்மகிட்ட இருக்கணும். இல்லைன்னா நம்ம ஒரு நாளும் எந்திரிக்க முடியாது. அதையும் தாண்டி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கணும், வாசிக்கணும். அதே மாதிரி பரிசுத்தாவின் மூலமாக தண்ணீர் உள்ள பாவத்தின் பலவிதமான கேடுகளையும் உணர்வவன் நற்செய்தியின் கிருபையை ரட்சித்து மனம் திரும்புவதன் மூலம் அதை அடைகிறான். நற்செய்தி கேட்கணும், மனம் திரும்பணும். நற்செய்தி கேட்கறது மூலியமா தான் அவன் புதிப்பு. நற்செய்தி கேட்காம விட்டு இருந்தோம்னா கண்டிப்பா இதைதான் நீங்க கவனிங்க. இந்த மனம் திரும்புதலை குறித்து இந்த 3வது பாயிண்ட் சொல்லுது. ஒருத்தனுக்குள்ள கடவுள் அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்து மனம் திரும்புதலை கொடுத்தாருன்னா அவனுக்கு இருக்க வேண்டிய சில முக்கியமான விஷயம் என்ன சொல்லுது? அவன் முதல்ல பாவத்து நிமித்தமா தன்னை தாழ்த்துவான்னு சொல்லுது. தாழ்மைப்படுதல், தன்னுடைய அபாத்திரமான நிலைமையை உணர்வான். அபாத்திரமான நிலைமையை உணர்ந்தான்னு சொன்னா அவன் ஆராதிக்கும் பொழுதும் கடவுளை குறித்த காரியங்களும் தன்னை பத்தி பேசுவானா? ஏன்ட்ட வல்லம் இருக்குன்னு சொல்லுவானா? ஏன்ட்ட ஜெபிக்கவா உனக்கு விடுதல்னு சொல்லுவானா? நான் தான் உங்க எல்லாரையும் விட உயர்ந்த இடத்துல இருக்கிறேன், இங்க பரலோகம் போறதுக்கு நான் தான் வழி, எனக்கு காணிக்க கொடுங்க, நீங்க இந்த ஊழியத்தை தாங்க, நீங்க உபவாசம் இருங்க. நீங்க பெந்தகோஸ்தே சபையில போய் நான் பாவம் பண்ணிட்டேன், எனக்கு இந்த ஒரு பாவ போராட்டம் இருக்குதுன்னா அவன் என்ன சொல்லுவான்? நீ கடவுள்கிட்ட போய் மனம் திரும்ப அறிக்கிடுன்னு சொல்ல மாட்டான். நீ உபவாசம்னு சொல்லுவான். நீ முழு இருப்பு ஜெபரு, நீ காணிக்க செய்ய. இதை தான் புறமதமும் சொல்லுது. மொட்டை போடு, நடப்பயணம் ஓடிப்போ, ஒன்றை காயப்படுத்திக்க, தகன பலியிடு, நரபலியிடு, இதெல்லாம் புறமதம் சொல்லிட்டு இருக்கு. இப்போ இதை தான் சுவிசேஷத்தின் மூலமா நம்ம அதை கண்டிக்கிறோம், அதை தப்புன்னு சொல்றோம். ஏன்னா இங்க அவர் சொல்றாரு, ஒருத்தனுக்குள்ள மனம் திரும்புதல் நடந்தா தாழ்மனுக்கு 2வது அவன் தேவனுக்கேற்று துக்கம் அடைவான். இப்ப இந்த தேவனுக்கேற்ற துக்கமும் தாழ்மை எப்ப வரும்னா பாவத்தை சொன்னாதான் வரும். உனக்குள்ள பாவம் இருக்குது, பாவம் இருக்கனால உன்னால ஒழுங்கா வாழ முடியல, பாவம் இருக்கனால உன் பேச்சு சரியில்லை, நீ செஞ்சதுக்கு காரணம் நீ பாவியா இருக்கிற அப்படின்னு சொன்னாதான் அவன் துக்கம் அடைவான். பரிசுத்த கடவுளுக்கு முன்னாடி அவன் துக்கம் அடைவான், வாழ்க்கையில கவலை வரும்.
அந்த துக்கம் பாவத்தை வெறுக்க சொல்லும். பாவ வெறுப்பு, தேவனுக்கு ஏற்ற துக்கம், சுய அருவெறுப்பு, இதெல்லாம் அவங்க சொல்றதில்ல, அவனை செய்ய விடுறதில்ல. இப்ப கடவுள் என்ன சொல்ற, மனம் திரும்பவங்கிட்ட சுய அருவெறுப்பு இருக்கணும், பாவத்தினுடைய வெறுப்பு இருக்கணும், கடவுளுக்கு ஏற்ற துக்கம் இருக்கணும். இப்ப என்கிட்ட மனம் திரும்புதல் இருக்குதா இல்லையான்றதை நான் ஈஸியா செக் பண்றதுக்கு இது 3 முதல் எனக்கு இருக்குதா. நான் என்னையே வெறுக்கிறேனா, நான் ஐயோ கடவுளுக்கு பிரியமா வாழலையே, என்னால சரியா நடத்த முடியலையே, சரியா குடும்பத்தை நடத்த முடியலை, சபையை நடத்த முடியலை, மக்கள்கிட்ட சரியா பேச முடியலை, சரியான சுவிசேஷத்தை சொல்ல முடியலை, இதெல்லாமே என் பாவத்தை ஜெயிக்க முடியலை. பாவத்தின் மீதான வெறுப்பு. விசுவாசியுடைய வாழ்க்கையில இன்னொரு மனதில் இருக்க அடையாளம், அவன் வெறுப்பான். அவனுக்கு தப்புன்னு தெரிஞ்சு சுயமா செஞ்சுட்டு இருக்க மாட்டான். தெரிஞ்சு அதெல்லாம் நான் சரிதான்னு சொல்லிட்டு இருக்க மாட்டான். தெரிஞ்சு ஐயோ இதை ஜெயிக்கணும், இதை வெற்றி கொள்ளணும், இதை போராடணும், இதை நிறுத்தணும் சொல்லி ஒரு ஆதங்கம் இருக்கும். இது அவிசுவாசிக்கு இருக்கவே இருக்காது. கடவுளை அறியாதவங்கிட்ட கடவுளுக்கு ஏற்ற துக்கம், பாவ வெறுப்பு, சுய அருவெறுப்பு, இந்த போராட்டம், இந்த ஃபைட் இருக்காது. உங்களுக்குள்ள பாவத்துக்கு எதிரான யுத்தம் நடக்குதுன்னு சொன்னாவே ஆவியானவர் இருக்கிறாருன்னு அர்த்தம். அவன் ஆவியானவர் இருக்கிறதுக்கு என்ன சொல்றான், நீ பாச பேசணும், தரிசனம் காணணும், இதெல்லாம் சொல்லணுன்றான். ஆனா வேதம் என்ன சொல்லுது, ஆவியானவர் இருக்கிறது உனக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கத்தை கொண்டு வரும். உன் வாழ்க்கை சரியில்லை, உன் வெறுப்பு சரியில்லை, உன் தீர்மானம் சரியில்லை, உன் ஆசை சரியில்லை, இது எல்லாத்தையும் உணர்த்தும். அதனால அது மாத்திரம் இல்லாம அவன் மனம் திரும்பதுக்கு என்ன செய்வான், கடவுளை பிரியப்படுத்துறதுக்காக ஒரு விடாமுயற்சியோட மன்னிப்பு நாடி ஜெபிக்க போவான், கிருபையினால பலப்படுவான், தீர்மானம் பண்ணுவான், இனிமேல் செய்யக்கூடாது, இனிமேல் இது செய்ய மாட்டேன், இனிமேல் இப்படி வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் போராடுவான், முயற்சி பண்ணுவான். விசுவாசி பாவம் பண்ணிட்டு ஒரு ஒரு சேத்துல ஒரு பன்னி விழுந்துட்டா சுகமா உட்காந்துது. பன்னிக்கு சகதின்னு தெரியாது, சுகமா படுத்துக்கும். ஆனா நீங்க ஒரு சேத்துல ஒரு ஆடை தூக்கி போட்டுட்டீங்கன்னா படுத்துக்காது, எந்திரிச்சு ஓடி வந்துடும். அது ஒரு ஆபத்துல இருக்கும்னு தெரியும். இதுதான் ஒரு விசுவாசி ஒரு அவிசுவாசிக்குமான வித்தியாசம். அது பாவத்தை சந்தோஷமா செஞ்சுட்டு குடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டுலாம் இருக்க மாட்டான். தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா விட்டுட்டு ஓடி பயபக்தியா வந்துடுவான். காலையில கேட்ட பிரசங்கமா. 4வது பாயிண்ட் நமக்கு அதான் என்ன சொல்லுது, மனம் திரும்புதல். நம்மளுடைய மரண சரீரம் இருக்கிற வரைக்கும் நமக்கு வாழ்நாள் முழுவதும் மனம் திரும்புதல் இருக்குது. அதே மாதிரி மனசாட்சி உறுத்துகிற ஒவ்வொரு பாவத்தில் இருந்தும் மனம் திரும்புதலை கடமையாக கொண்டு இருக்கிறான். இயேசு சகை வீட்டுக்கு போனாரு. சகைவு பாவின்னு சொல்லல, சகையு அநியாயமா வாழ்றான்னு சொல்லல, அவர் வீட்டுக்கு மட்டும்தான் போனார். அவன் மரத்துல உட்காந்து நான் இயேசுவை பார்க்க முடியாது, இயேசுவோட ஐக்கியப்பட முடியாதுன்னு நினைச்சான். இயேசு வாலண்டியரா இன்னைக்கு வா, நான் உன் வீட்டுல உன்னோட பந்தி இருக்கணும்ட்டு அவர் போறார். அவன் இயேசுவினுடைய மகிமையையும் அன்பையும் பரிசுத்தையும் உணர்ந்த உடனே சொல்றான், ஐயா நான் இனிமேல் இப்படி வாழ மாட்டேங்க, நான் ஆயக்காரனா வாழ மாட்டேன், நான் நிறைய பேர்ட்டு லஞ்சம் வாங்கிட்டேங்க, நான் யார்கிட்ட அநியாயமா வாங்கணும், இனிமேல் நாளத்தனையா திரும்ப கொடுத்துட்றேன். அவனை சுற்றி உள்ளவன் யாருமே அவனுக்கு உணர்த்தலை. அவனே இயேசுவை பார்த்து இயேசுவோட நான் இருக்கிறேன்னு சொன்னா, இயேசுவை போல நான் இருக்கணும், இயேசுக்கு விரோதமாக அநியாயம் பண்ணக்கூடாதுன்றக்காண்டி வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிச்சிட்டான். அப்படிதான் நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய பழக்க வழக்கம், வாழ்க்கை, இது எல்லாத்தையும் இயேசுவை போல மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணணும். என்னை பார்க்குறவனுக்கு இயேசுடைய அன்பையும் மன்னிப்பையும் இயேசுனுடைய இரக்கத்தையும் கண்டிப்பையும் இதெல்லாம் நான் வெளிப்படுத்துகிறவனா இருக்கும். அந்த போராட்டத்தான், அதாவது மனம் திரும்புதல் கடவுள் ஏன் கொடுக்குறாருன்னா, உங்களை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துறார். ஒரு ஒரு வெளிநாட்டுக்கு நீங்கள் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வெளிநாட்டில் ஒரு கலாச்சாரம், ஒரு பழக்க வழக்கம் இருக்குது. அந்த வெளிநாட்டில் ஒரு மொழி இருக்குது. அந்த வெளிநாட்டு மக்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது. நீங்கள் வேறு இங்கேருந்து கண்ணை மூடிட்டு போய் அங்கே வாழ்ந்துட முடியாது. அப்போ என்ன செய்யணும், அந்த நாட்டு பாஷையை கற்றுக்கணும், அந்த மக்களுடைய பழக்க வழக்கத்தை தெரிஞ்சுக்கணும், அங்கே போய் எப்படி சர்வே பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சுதான் நீங்கள் அங்கே போக முடியும். அதுக்கு நீங்கள் பயிற்சி எடுக்கணும். இப்போ பரலோகத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு பயிற்சி தான் மனம் திரும்புதல். நீங்கள் பரிசுத்தமாக சிந்திக்கணும், பரிசுத்தமாக பேசணும், பரிசுத்தமாக வாழணும். இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்கிறவன்னா பரலோகத்தில் போய் வருப்பான். அதான் ஒரு போதவர் சொல்கிறாரு, பரலோகன்றது ஒன்றுமே இல்லை, 7 நாள் ஞாயிற்றுக்கிழமை மாதிரி இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் நம்ம இப்படி இருக்கிறோம், வாரத்தில் எல்லா நாளும் நம்ம இப்படி தான் இருக்கணும்னா அது சந்தோஷமா துக்கமா? வாரத்தில் 7 நாள் சர்ச்சுக்கு போய் கடவுளை ஆராதிக்கிறது மகிழ்ச்சியை கொடுக்குதா துக்கத்தை கொடுக்குதா? அதுக்கு தான் உங்களை ஆயத்தப்படுத்துறார்.
உலகத்துல பரலோக புத்திரர்களா வாழ்றதுக்கு தான் மனம் திரும்புதலை கொடுக்குறாரு. அதுல ஒரு சிலர் சொல்றாங்க மகிழ்ச்சியாவே இருந்தா இது நல்லா இருக்கு, அதை போர் எடுத்து இப்ப இங்கேயே வந்து நீங்க மகிழ்ச்சியா மட்டும்தான் இருக்கிறீங்களா? இங்கே வந்தாலும் உங்களுக்கு துக்கம் ஏற்படுது, இங்கே வந்தாலும் கடவுளுடைய வார்த்தை உங்களை கண்டிக்குது, கடவுள் உங்களை சரியில்லைன்னு சொல்றாரு. வெறும் மகிழ்ச்சியை மட்டும் நீங்க சர்ச்சில் அனுபவிச்சுட்டு போல, நிறைய பேருடைய பாவ சுபாவங்களை பார்த்துட்டு போறீங்க. அதனால நீங்க காயப்படுறீங்க, துக்கப்படுறீங்க, வருத்தப்படுறீங்க, சீர்படுத்துறீங்க. இதெல்லாம் சேர்ந்துதான் இருக்கு. பரலோகம் நம்ம சொல்லும் பொழுது கடவுள் நம்மளோட இருக்கிறார். கடவுளுடைய நித்திய ஆனந்தம் நமக்குள்ள இருக்கு. அது சுய மகிழ்ச்சி கிடையாது. முஸ்லீம் தான் என்ன சொல்றான், சொர்க்கத்துக்கு போயிட்டான்னா நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துக்கலாம், சொர்க்கத்துல வந்து 7 பொண்டாட்டி கட்டிக்கலாம், சொர்க்கத்துல வந்து மனசு விரும்புறபடி நம்ம இஷ்டத்துக்கு போய்க்கலான்றான். நமக்கு அப்படி சொல்லல. நம்ம கடவுளை மையப்படுத்தி கடவுளுடைய மகிழ்ச்சி நம்முடைய மகிழ்ச்சியா, அவருக்கு கீழ்ப்படுகிறது, அவர் ஆராதிக்கிறது, அதுதான் நம்முடைய மகிழ்ச்சி. ரைட். கடைசி இதை என்ன சொல்லுது, விசுவாசிகள் பாதுகாக்க ஆண்டவர் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்காரு. எது மூலமா பாதுகாக்க? எதுல இருந்து பாதுகாக்கிறாரு? பாவத்துல இருந்து. சரி, பாவத்துல இருந்து பாதுகாத்து பரிசுத்தமா அந்த பூமியில வாழ்றதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பூமியில செஞ்சிருக்காரு. ரைட். ஊழியக்காரங்க வேதத்தை வச்சு. ஊழியக்காரங்கள் அல்ல, பேசிட்டு இருக்காங்க. அவங்கள எல்லாம் கேட்டோம்னா நம்ம வேதத்துல இருந்து ஊழியக்காரங்க. அதெல்லாம் மனம் திரும்புதலை குறித்து அடிக்கடி பிரசங்கிப்பது அவசியமானது. ஆனா இவங்க எங்க மனம் திரும்புதலை குறித்து பேசுறாங்க? சந்தோஷமான ஒரு 10 பாட்டு, ஒரு பாட்டு கூட கிடையாது, 10 பாட்டு, அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு லபசபான்னு வீட்டுல போய் பேசுங்க வார்த்தைகள், அதை சொல்லி கொடுத்துடுறாங்க. ஒரு வாரத்துக்கு அதை தான் பேசணுன்றாங்க. அதுக்கப்புறமா ஆசீர்வாதம், இந்த மாசம் பூரா உங்களுக்கு இந்த வாரம் பூரா ஆசீர்வாதம் தான்றாங்க. அதான் மனம் திரும்புதலுக்கு பிரசங்கத்தையே அடிக்கடி அதே மாதிரி நம்ம அந்த சுய வெறுப்பு அது வரைக்கும் பார்த்தோம்ல. ஆனா நிறைய பேர் வந்து சுயத்தை வந்து உயர்த்தக்கூடிய பிரச்சனை நீங்க வந்து வெட்கப்பட்ட இடத்துல கடவுள் வாழாக்காமல் தலையாக்கும். அதே மாதிரி இந்த உலகத்துல வந்து உங்க காட் வந்து உங்களுடைய பெரிய இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் சொல்றாங்க. உலகமே நம்ம வீட்டுல இருந்து எக்ஸ்பிரஸ் சொல்றாங்க. ஆனா அதுல வந்து நம்ம மேலானவங்களை நோக்க விடாம இந்த பூமிக்குள்ளேயே நம்ம வந்து டுவெல் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்றதும் அதேதான் இருக்கு. உலகத்துல நான் இருக்கேன், எனக்கு வந்து இவ்வளவு கஷ்டம் இருக்கு, அதேதான் நம்ம சொல்லணும். வந்து ஆண்ட மனசுக்குள்ள வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த சபைக்கு 9th எல்லாம் போயிட்டு வராங்க. அவர் போட்டு அவங்க பிள்ளைங்கலாம் பயங்கரமா இருப்பாங்க. பாஸ்டர் பிள்ளைங்க அவங்க எல்லாம் சபைக்கு போயிட்டு வர மக்கள் எல்லாமே ஏழை, வீட்டு வேலைக்கு போயிட்டு வந்தாதான் சாப்பாடு, அந்த ஒரு கஷ்டத்துல இருக்காங்க. ஆனா நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க, ஆசீர்வாதமா நீங்க இருப்பீங்க. அந்த ஒரு வார்த்தையை வச்சு அவங்க பெருமையிலே அப்படியே வாழ்ந்து வந்துடுறாங்க. ஆனா வீட்டுல வந்தா பஞ்சமும் இதுதான், தெருவுல சண்டை தான், கடைங்க வாசக்காரங்களே சொல்லி அப்படிதான் நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு வாரமும். ஆனா ஆசீர்வாதம் மட்டும் நல்லா குறிப்பா பேசி அந்த ஆபிரகாம் பாஸ்டா, ஆபிரகாம் நிறைய பேர் அந்த எல்லாமே அதான் செய்யறாங்க. மனசை சந்தோஷப்படுத்தி அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா வீட்டுக்கு வந்து கடைக்காரை வந்து சண்டை ஓடணும், அவங்களும் சண்டை போடுறாங்க. கெட்ட வார்த்தை இன்ன வார்த்தை இல்லை, அப்படி பேசுதுங்க. கடவுள் வந்து இழந்து போனதே திருப்பி தருவான்னு சொல்லி ப்ரீச் பண்ணாங்க. அப்ப அவரெல்லாம் வந்து நல்ல பாசம் தான் நடந்துச்சு. அப்பதான் நான் வந்து எனக்கு யோசனை, எங்க அப்பா வந்து இழந்து போயிட்டாங்க, அப்ப எப்படி எங்க அப்பா திருப்பி கொடுப்பாங்க சொல்லி எனக்கு அது தோணுச்சு. பட் அப்படி இருந்தும் நாங்க இருந்தும் அவர் எப்படின்னா நம்ம மைண்ட் வந்து அப்படி சொல்றாரு, அவங்க நல்லவங்களே கவனிச்சு. ஆனா இன்னைக்காக நம்மளோட வசனத்தை வச்சு அவங்க ப்ரீச் பண்றது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இப்போ ஆபிரகாம் வந்து 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாங்கல்ல. இப்போ ஆனா ஏசு புதிய ஏற்பாடு என்ன சொல்றாங்க, நிலையாக நான் எப்ப வேணாலும் வருவேன்னு சொல்றாங்க. நான் அடுத்த தலைமுறையே நான் பாக்குறேன்னு தெரியாது. அப்புறம் எனக்கு நீ அந்த 1000 தலைமுறை வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா பொய் தானே நடக்குது. அது ஆபிரகாமுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்க, அது நம்ம எனக்கு கொடுத்தா அது ஒத்துக்கணும். நம்மளே வந்து ஏசு எப்ப வர்றாங்க, உலகத்துல இருக்கிற பாட்டுக்கே எப்ப ஏசு வருவீங்கன்னு நம்ம பார்த்துட்டு நம்மளுக்கு இருக்க அந்த வாக்குறுதி அவங்க வாக்குத்தத்தம் பாவத்தின் சம்பளம் மரணம்னு இருக்காது, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் இருக்காது, மனம் திரும்பாவிட்டால் அப்படியே கெட்டு போவீர்கள். இதெல்லாம் வாக்குத்தத்தம் தானா?
அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சொல்லுங்க. கிருபையின் உடன்படிக்கை மூலம் ரட்சிப்பை பெற்றிருக்கும் விசுவாசிகளை பாதுகாக்க கடவுள் எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார். ஆமாங்க. அது இந்த உடன்படிக்கை கிருபையின் உடன்படிக்கை மூலம் ரட்சிப்பை பெற்றிருக்கும் விசுவாசிகளை பாதுகாக்க கடவுள் எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார். கிருபையின் உடன்படிக்கைங்கனாயா, இந்த உலகத்தை கடவுள் படைக்கிறதுக்கு முன்னாடி, கடவுள் மனுஷன் எதை படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு திட்டம் ஏற்படுத்துறார். உலகத்தை ஏன் படைக்கணும் ஒரு திட்டம் ஏற்படுத்துறார். அந்த திட்டத்துல கடவுள் தனக்குள்ளாக உடன்படிக்கை செய்கிறார். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரே கடவுள் 3 நபர்கள் இருக்கிறார் நம்ம நம்புறோம். பைபிள் சொல்லுது பிதா, குமாரனாகிய இயேசு, பரிசுத்த ஆகிய கடவுள். இப்ப பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய இயேசுவை பார்த்து உடன்படிக்கை செய்கிறார். அந்த உலகத்தை படைக்க போறேன், இந்த உலகத்தை படைத்து உம்முடைய மகிமைக்காண்டி செய்ய போறேன். ஆனா மனுஷன் என்னுடைய கட்டளையை மீறி பாவம் செஞ்சிருவான். இந்த பாவத்துல விழுந்த மனிதர்களை, சில குறிப்பிட்ட மனிதர்களை உமக்கென்று நான் கொடுக்க போறேன், அவங்களுக்காக நீங்க ரட்சிக்கணும், அந்த மக்களை ரட்சித்து பரலோகத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி உடன்படிக்கையை ஏற்படுத்துறாங்க. அப்ப இயேசு அந்த உடன்படிக்கை தன்னை ஒப்பு கொடுக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னாடி கடவுள் சில பேர் தெரிந்து கொண்டு இயேசு கையில கொடுக்குறார், இவங்க எல்லாரையும் நீங்க ரட்சிங்க. அவங்கள ரட்சிப்பேன்னு சொல்லி இயேசு பிதாட்ட ஒப்பந்தம் பண்ணி எழுதி கொடுக்குறார். நம்ம பாஷையில புரியும்படி சொல்றேன், ஓகேவா? இதுதான் கிருபையின் உடன்படிக்கை. அப்ப கடவுள் இந்த உலகத்துல எல்லாரும் தப்பு தான் செய்யறான். எல்லாரும் தப்பு செஞ்சாலும் இயேசுக்குள்ள உடன்படிக்கை பண்ணி யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தாரோ அவங்களுடைய பாவங்களுக்கான தண்டனையும் அந்த பாவத்துக்கான விளைவுகளையும் அவங்களிடத்துல செலுத்துறது இல்லை. அதாவது என்ன சொல்லுன்னா, அந்த உடன்படிக்கையின் மூலமா ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகளை கடவுள் பாதுகாக்கிறார். உங்களை நீங்க இயேசுவால முன்குறிக்கப்பட்டு, அதான் உங்களை இயேசுவால முன்குறித்து கடவுள் ரட்சித்து வச்சிருந்தாருன்னா உங்களுக்கு இந்த உலகத்துல பாதுகாப்பதற்கு, பாவனா நீங்க பாவம் செய்யாம இருக்கவும், இந்த உலகத்தில் உள்ள மற்றவர்கள்னால நீங்க அழிக்கப்படாம இருக்கவும், பிசாசுடைய கருத்துல நீங்க வீழ்ந்து போகாம இருக்கவும், உங்களை இந்த உலகத்தை விட்டு கடந்து பரலோகத்தை கூட்டிட்டு போற வரைக்கும் எல்லா பாதுகாப்பையும் அவர் செய்கிறார். உங்களுக்கு விரோதமா இவர் ஒரு வார்த்தையும் பேச முடியாது. உங்களை அழிக்கணும்னு இந்த உலகமே முயற்சி பண்ணாலும் அழிக்க முடியாது. ஏன்னா உங்களை இயேசுவுக்குள்ள கடவுள் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இயேசு உங்களை இந்த உலகத்துல கைவிட்டுற மாட்டார். இயேசு இந்த உலகத்துல மனிதர்கள் கையிலும் பிசாசு கையிலையும் உலகத்தினுடைய அதிகாரத்து கையிலையும் ஒப்பு கொடுக்க மாட்டார். அதுதான் பாதுகாப்புன்னு சொல்லுது. இது யாருக்கு பாதுகாப்புனா மனம் திரும்புவங்களுக்கு பாதுகாப்பு. அது இன்னொன்று சொல்லுது, மிக சிறிதான பாவங்களும் கண்டனத்துக்குரியதாக இருந்தாலும் மனம் திரும்பும் ஒருவனை கண்டனத்துக்குள்ளாக்கக்கூடிய பெரிய பாவம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுது. என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு விசுவாசியினுடைய சிறிய பாவமா இருந்தாலும் பெரிய பாவமா இருந்தாலும் கடவுள் அவனை தண்டனைக்குள்ளாக கண்டனத்துக்கு நேராக கொண்டு போறது இல்லை. இந்த பாவத்தினுடைய விளைவுகளை கொடுக்குறாரு, அந்த பாவத்தினுடைய சிக்ஷையை கொடுக்குறாரு. ஆனா அவனை அழிச்சு போடக்கூடிய எதையும் செய்யறது இல்லை. இது மனம் திரும்புதலோட சேர்ந்து இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நான் விசுவாசியா ஒரு பாவம் பண்ணிட்டு இந்த பாவத்துல இருந்து நான் மனம் திரும்ப முடியாது, அல்லது இந்த பாவத்துல கடவுள் எனக்கு மனம் திரும்புதல தரமாட்டாரு அப்படின்னு நான் முடிவு பண்ணக்கூடாது. கடவுளால மன்னிக்க கூடாத பாவம் எதுவுமே உலகத்துல இருக்கு. ஒரே ஒரு பாவத்தை தான் அவர் மன்னிக்க மாட்டேன்னு இருக்கிறார். என்ன பாவம்? என்ன பாவம்? பரிசுத்தாவியானுக்கு விரோதமான பாவம் என்ன? நீ அந்நிய பாஷை பேசுறீங்க, நான் தப்புன்னு சொல்றேன், இது ஆவியானுக்கு விரோதமான பாவமா? அவங்க அதான் சொல்றாங்க. ஏசப்பா கிட்ட போகாத பாவம்னா அவிசுவாச பாவம். அவிசுவாசனா உண்மையை தெரிஞ்சு அதை ஏத்துக்காம இருக்கிறது, சத்தியத்தை துணிகரமா தெரிஞ்சு எதிர்க்கிறது. பரிசேயர்கள் அவங்க இயேசுதான் கடவுள், இயேசுதான் மேசியானதை தெரிஞ்சு அவரை நிராகரிச்சார். ஆமா, அதான் ஆமா, கரெக்ட். ஆனா அவங்களுக்கு வேதம் இருக்குது, அவங்களுக்கு மேசியான்றதுக்கான எல்லா அடையாளத்தை கடவுள் வெளிப்படுத்திட்டார்.
பைபிளில் சொல்லப்பட்ட எல்லா மீட்பருக்கான தகுதி இயேசுகிட்ட இருக்கு. அவர்கிட்ட எந்த குற்றமும் இல்லை. இயேசு கேட்குறாரு, அவங்க எல்லாரும் கல் எடுத்து எறிய வர்றாங்க. அப்போ கேட்குறாரு, என்கிட்ட என்ன குற்றம் இருக்கு நீ கல் எடுத்து எறிய வர? என்கிட்ட ஒரு தப்பு இருக்கு, நீ ப்ரூஃப் பண்ணிட்டு என்னை கல் எடுத்து எறின்றார். அவங்க சொல்றாங்க, உங்ககிட்ட குத்தமே இல்லைன்றாங்க. உங்ககிட்ட ஒரு பாவம் இல்லை, ஆனா நீ உன்னை கடவுளுக்கு இணையா சொல்றனால உன்னை கல் எறிகிறோம். இப்போ என்கிட்ட பாவமே இல்லைன்ற, அதுவே நான் கடவுள் நிரூபிக்கலையா? என்கிட்ட குத்தமே இல்லைன்ற, அப்ப நான் தானே கடவுள் அப்படின்னு அவர் சொல்றார். அவனுங்க ஒரு இதை ஏத்துக்கிறாங்க, இன்னொரு இதை ஏத்துக்க முடியாது. உன்கிட்ட பாவம் வரல, ஆனா நீ கடவுள் இல்லை அப்படின்னா அந்த என்ன பாவம்? மன்னிக்க கூடாத பாவம். அது ஒண்ணுதான் கடவுள் மன்னிக்கிறது. சரி உண்மைன்னு தெரிஞ்சு ஒரு மனுஷன் தொடர்ந்து தப்பை தேர்ந்தெடுக்கிறாரதான் மனம் திரும்புதலுக்கு எதிரான பாவம். மற்றபடி ஒரு விசுவாசி எப்பேற்பட்ட பாவம் செஞ்சாலும் அவனை கடவுள் மன்னிக்கிறவரா இருக்கிறார். ஆனா அவன் பாவத்துல வாழ மாட்டான், நிலைத்திருக்க மாட்டான், எதிராக சண்டை போட்டு அதை மேற்கொள்ளுவான். அப்ப எங்க மனம் திரும்புதல் சொல்லலையோ அங்க சுவிசேஷம் இருக்க. அதனாலதான் நம்ம இங்க சுத்தி உள்ள பாரம்பரிய சபைகள், பெந்தகோஸ்தே சபைகள் ஏன் ஆபத்துன்னு சொல்றோம். அவன் மனம் திரும்புனே சொல்ல மாட்டான். மனம் திரும்புன்னு சொன்னா அவனும் சர்ச்சுக்கு வர மாட்டான். இன்னைக்கு வந்த ஆட்கள்லாம் தொடர்ந்து வராம போனதுக்கு என்ன காரணம்? நீ திரும்புன்னு சொன்னாதான் காரணம். அவன் ஒரு பிரச்சனையில் இருக்கிற, அந்த பிரச்சனைக்கு நம்ம தீர்வு சொல்லலை. அவன் ஒரு கவலையில் இருக்கிற, அந்த கவலைக்கு நம்ம ஆறுதல் சொல்லலை. அதான் அவன் வரல. அவனை திருந்துன்னு சொன்னோன்னா நீ என்ன எப்படி தப்புன்னு சொல்ற, அதான் அவனுக்கு. ஆனா ஆண்டவர் சொல்லாரு, அதான் சொல்லணும்ன்ற. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மனம் திரும்பி வருவாங்க. நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படுவார். கடவுள் ஒரு நாள் வேலையை செய்வார். ஜெபம் பண்ணும். லட்சுமி இருக்கா, ஜெபம் பண்ணும்.